கல்யாணமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வந்து சடங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்துட்டு எங்க கோமதியும் போய் சரி மோதிரத்த குடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். "என்ன ராஜி கரெக்ட்டு தானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாங்க அத்த." மாமாவும் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு மோதிரத்த கிஃப்ட்ட குடுத்துட்டு, "சீக்கிரமா தானே கிளம்ப சொன்னாரு. நம்ம கிளம்பிர்லாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா சொன்னான்னு வேண்டாம். உனக்கு இருக்கணும்னு தோணுதா ராஜி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கதிரு. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஓகே வாங்க போய் குடுத்துட்டு கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போய் குடுக்கலான்னு குடுக்க போறாங்க. அப்போ மயில் அங்க பக்கத்துல எல்லா சடங்குலாம் பண்ணிட்டுருக்குறாங்க. அங்க வந்தவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க கல்யாணத்துக்கு, "ஏம்மா நீ இந்த சடங்கெல்லாம் பண்ண வேண்டாமா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, "என்ன மாசமா இருக்கிறனால சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதனால என்ன மாசமா தான இருக்குது இந்த பொண்ணு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு சொல்லல. அந்த பொண்ணுவே வாழ்க்கைய இழந்துட்டு வந்து நின்றுருக்குது. இப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இது மாதிரிலாம் இது பண்ணணுமா? என்னதான் தங்கச்சியா இருந்தாலும் கொஞ்சமாவது அந்த பொண்ணுக்கே தெரியணும்ல. படிச்சு தானே இருக்கு அந்த பொண்ணு." அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. இத கேட்டோனே கோமதிக்கு செமையா கோவம் வருது. "என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வாம்மா வா. அதான் அவள கூட்டிட்டு போய் என்னால வாழ வைக்கவும் முடியல. வீட்லயே வாழ வெட்டிய வந்து வீட்லருந்து வெளில அனுப்பிச்சுட்டீங்க. அப்புறம் இப்ப நம்ம உரிமையா நம்ம பேச வர நீயே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இங்க பாருங்க தேவையில்லாம வந்துட்டு பேசிட்டு இருக்காதீங்க. சரியா? என்னதான் இருந்தாலும் அவ எங்க வீட்டு மருமக. என் கண்ணு முன்னாடியே வந்துட்டு நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே மயிலுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிருது. அப்போ வந்துட்டு உடனே ராஜி சொல்றாங்க, "அத்தை அமைதியா இருங்க அத்தை. வேண்டாங்க அத்தை. எதுவும் பிரச்சனை வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் கரெக்ட்டா மயிலுடைய அம்மாவும் பார்க்குறாங்க. வராங்க. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? நீங்க பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க தான். அதுக்கப்புறம் வாய் வயிறுமா இருந்தாலும் கூட ஏதோ வந்து 1, 2 கூட குறைய சொல்லி பொய் சொல்லி கல்யாணம் பண்றதா? அதுக்காக வந்துட்டு பொண்ணு மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம வீட்ட விட்டு வெளில அனுப்பிச்சீங்கல்ல. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு தான் இருக்கா. இப்ப கூட வந்துட்டு வாய் வயிறுமா இருந்தாலுமே அவ அவ செலவுக்கு அவ தானே பார்த்துக்கணும். அதான் வேலைக்கும் போயிட்டுருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சு வாய்க்கா தகராறு பண்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற கதிரு, "இங்க பாரும்மா, அம்மா நான் அப்பா என்ன சொன்னாரு? யார்ட்டயும் எதுவும் பேச வேண்டாம். போனோமா வேலைய முடிச்சுட்டு வர சொன்னாங்க. நம்ம கிளம்பலாமா? இது சத்தம் போடுறதுக்கான இடமே கிடையாதும்மா. நம்ம கிளம்பலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போப்பா போ. உங்க அம்மாவ பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. இல்லைன்னா இங்க இருந்தாங்கன்னா தேவையில்லாம பேச்சு வாங்கிக்க வேண்டியதா இருக்கும். நியாயம்னு ஒண்ணு இருக்குதுல்ல. என் பொண்ணுக்கு 2வது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமோ, ஆகாதான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நான் கும்பிடாத சாமிலாம் கும்பிட்டுருந்தேன். கடைசியில கடவுளே பார்த்து, இதா நல்ல மாப்பிள்ளையா அமுச்சு விட்டு வச்சிருக்காரு. அது வசதியான இடத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இனிமேல் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. என்ன மயிலோடைய வாழ்க்கையும் வந்து நல்லா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா மாசமா இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு, மாப்பிள வந்து எட்டி கூட பார்க்கறது கிடையாதுல்ல. இதுல வந்து இவிங்க வந்து நியாயம் பேச வந்துட்டாங்க. ஊர்ல இதா காதுபட பேசுறவங்கள பத்தி தான் இவிங்க வந்து கேட்குறாங்க. மத்தவங்கலாம் பேசுறதெல்லாம் வந்து இந்த அம்மா எப்படி வந்து கேட்பாங்களா? அப்படின்னு சொல்லி மறுபடியும் வம்பிழுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கோமதிக்கு செமையான கோவம் வருது. "என்னம்மா நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்களும் ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன நான் தான் சொன்னேன்ல, மயில அப்படியே விட்டுற மாட்டோம். மயில் வளத்துல வளர்ற எங்க வீட்டு வாரிசு நாங்க அப்படியே விட்டுற மாட்டோம்னு சொல்றோம்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் நீங்களே ஒரு நியாயத்த கேளுங்க. அப்படியே விட்டுற மாட்டோம், விட்டுற மாட்டோன்னு சொல்றாங்கல்ல. அதான் டைவர்ஸே வந்து குடுக்க போறாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு விட்டுற மாட்டேன், விட்டுற மாட்டேன்னு என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க இருக்கவங்க யாருக்காச்சும் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுதுன்னா, தயவுசெய்து எனக்கு சொல்லுங்களேன். ரொம்ப நாளா இதே வார்த்தை தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு வருவாங்க. 5ம் 10 கொண்டு வருவாங்க. இந்தா செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மயில்ட்ட குடுப்பாங்க. மறுபடியும் போவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய நாங்க விட்டுற மாட்டோம். நாங்க பார்த்துக்குறோம், நாங்க பார்த்துக்குறோம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது புரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரும்மா தேவையில்லாம நீங்க வந்துட்டு வந்த இடத்துல இப்படி பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அத நான் சொல்லணும். என் பொண்ணு கல்யாணம் நடக்குது ஜாம் ஜாம்னு. என்ன உங்க பொண்ண கல்யாணம் பண்ண வேண்டிய இடத்துல, மாப்பிள என் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான்னு கடுப்புல தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க கதிருக்கு செமையா கோவம் வந்துருது. இங்க பாருங்க இவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை பார்த்துக்கங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. சரியா? அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. நாங்க கல்யாணத்துக்கு முறை செய்ய வந்தோம். அதோட சரி. தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்தோமா வேலைய பார்த்தோமா போணும்ல. அத விட்டுட்டு இது என் வீட்டு மருமக அப்படி இப்படின்னு எதுக்கு மயிலோட உறவு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதான் வேண்டான்னு அவள தூக்கி வச்சுட்டாங்கல்ல. இப்ப வேணுனா சொல்லுங்க. அவளோட சேர்ந்து வாழ்றேன்னா சொல்ல சொல்லுங்க. நான் இப்பவே வந்துட்டு என் பொண்ண அனுப்பிச்சு வைக்க தயாரா இருக்கேன். அத விட்டுட்டு சும்மா ஏதாவது பேச்சுக்கும், ஊருக்காகவும் ஒண்ணு பேசிக்கிட்டு, இவ்வளோ நடிப்புலாம் எங்கனால எல்லாம் நடிக்க முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கிற முத்துவேலுக்கு செமையா கோவம் வந்துருது. இங்க பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க என்ன பேசுனீங்க? என்ன பண்ணீங்க? கல்யாணத்துக்காக நீங்க வந்துட்டு உங்க பொண்ணுகிட்ட என்னென்னலாம் நீங்க சொல்லிக் குடுத்து, எப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னு எல்லாம் தெரியாமையா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப உடனே மயில் வந்துட்டு, "அம்மா நீ கொஞ்சம் அமைதியாவே இருக்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான்டி நான் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். என்னமோ எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டு ஆளுகன்னு சொல்லி பேசிட்டு இருப்ப. பாத்தியல்ல உன்னைய எப்படி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு. இப்ப கூட வந்துட்டு பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு தான் சொல்றாங்க. ஏன் பாத்துக்கிற? என்ன பாத்துக்கிற? அது என்ன காரணம்னு ஏதாவது ஒண்ணு புரியுதா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்க பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் உன்னையும் விட்டுற மாட்டேன், குழந்தையும் விட்டுற மாட்டேன். பாத்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற கோமதி, இங்க பாருங்க பாத்துக்கிறேன்னா பாத்துக்கிறேன் அவ்வளோதான். சரிங்களா? அதோட சரி. மத்தபடி வந்துட்டு அவள கூட்டிட்டு போய் எங்க வீட்ல வாழ வைக்கிற ஐடியால நாங்க யாரும் கிடையாது. நானே சொன்னாலும் சரவணன் அத வந்து ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க எல்லாரும் பார்த்துக்குங்க. எல்லா சொந்தக்காரங்க இங்க தான் இருக்கீங்க. பார்த்துக்குங்க. அந்த பையன் வந்து பார்த்துக்குவாங்களாம். என் பொண்ணையும் பார்த்துக்குவாங்களாம், குழந்தையும் பார்த்துக்குவாங்களாம். ஆனா வந்துட்டு கூட கூட்டிட்டு போய் வாழ வைக்க மாட்டாங்களாம். பார்த்தீங்களா? அப்படி என் பொண்ணு என்ன கொலகுத்தம் பண்ணிப்புட்டா? அப்படி எதுவும் பண்ணலையே! 1, 2 பொய். அது நாங்க சொன்னோம். அதுக்கு ஏதாவது தண்டனை குடுக்கணும்னு எங்க 2 பேத்துக்கு ஏதாவது எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஏதாவது சொல்லியிருக்கணும். அத விட்டுட்டு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண இப்படிதான் வீட்ட விட்டு அனுப்புவாங்களா? நாங்க விசாரிச்சு தான் குடுத்தோம். ஊர்ல எல்லாரும் வந்துட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸா சூப்பரான குடும்பம், சூப்பரான குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லி நம்பி தான் என் பொண்ண வந்து நான் அங்க அனுப்பிச்சு வச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி அனுப்பிச்சு விட்டு வச்சுட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க இருக்கவங்களே ஒரு நியாயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பாட போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருக்க சக்திவேல் வந்துட்டு, என்ன இந்த அம்மா இப்படி பேசிட்டு இருக்குது? இந்த பொண்ணோட கல்யாணத்த வந்துட்டு இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இத பார்த்துருக்கிற உடனே வடிவு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல தம்பி, இந்த அம்மா வந்து இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனா அந்த குடும்பம் கொஞ்சம் சரியில்லாத குடும்பம். பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேனா இல்லையா? இவரும் கொஞ்சம் கூட இதே இல்லாம, இத்தன பேர் கூடியிருக்காங்கன்னு கூட இல்லாம, ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட அமைதியா போறத விட்டுப்புட்டு, எப்படி பேசி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதாவது இந்த கல்யாணத்திலேயே பெரிய பொண்ணையும் எப்படியாவது செட்டில் பண்ணிடணும்னு நினைப்பாங்க போல இருக்கு. சின்ன பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல. போங்க தம்பி போங்க. போய் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா தான் கேட்பாங்க. போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. அடுத்தா வந்துட்டு இங்க சக்திவேலும் போறாங்க. போயிட்டு, எதுக்குங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அமைதியா இருக்க மாட்டீங்களா? கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மத்த சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ண வேண்டாமா? அத விட்டுட்டு தேவையில்லாம முடிஞ்சு போன கதைய பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சு போன கதையெல்லாம் கிடையாதுங்க. இன்னும் டைவர்ஸ் ஆகல. என் பொண்ணு வயித்துல வாய் வயிறுமா உட்காந்துட்டு இருக்கிறா. ஆனா மாப்பிள வந்துட்டு இன்னொரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஊர் உலகத்துக்கு தெரியணும்ல. அத விட்டுட்டு என்னமோ என் பொண்ணு தப்பு பண்ண மாரி, ஏன் உன் பொண்ணு வீட்ல இருக்கிறான்னு எல்லாரும் கேட்டுருக்காங்கல்ல. எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரியட்டும். அதனால தான் அவிங்க பையன் பண்ணுறதும் தப்பு, இவிங்க பண்ணதும் தப்புன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம்மா, வாம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூப்பிட்டு கிளம்புறாங்க. பார்த்தீங்களா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் எப்படி ஓடுறாங்க பார்த்தீங்கல்ல. இதுலேருந்தே தெரிய வேண்டாமா மக்களே, எல்லாரும் பார்த்துக்குங்க. இந்தா இவர் வந்துட்டு அத்தனை தப்பு இருக்குது, அதனால தான் பதில் பேச முடியாமல் ஓடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, யாரும் இங்கே தப்பெல்லாம் பண்ணிடல. நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கிற இடத்துல தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு கிளம்புறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் யார்கிட்டயே ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துங்க. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கிளம்பிடுறாங்க. கதிர் வந்துட்டு கண் கலங்கிட்டே கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, பாட்டிம்மா ஏன் ஒரு வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படி உரம்பரையாக வந்துட்டு இப்படி அழுதுட்டுலாம் போகாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்னம்மா பண்ண சொல்கிற? நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிற சம்மந்தி அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி அமைதியாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியாக நான் போய் தானம்மா ஆகணும். ஏதா பெரிய அண்ணனை தவிர வேறு யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க? அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டும் பண்ண வேண்டாம். சத்தம் இல்லாமல் அமைதியாக உங்கள் கல்யாண வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்றதெல்லாம் அப்புறமேல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் வந்துட்டு கதிர், அம்மா இங்கே நடந்த விஷயத்தில் அப்பாட்ட எதுவும் சொல்ல வேண்டாமா, அப்பா ரொம்ப மனசங்கடப்படுவார். அது மட்டும் இல்லாமல் சரவணன் அண்ணனுக்கு வந்து தேவையில்லாமல் தெரிஞ்சிச்சுன்னா அவர் ரொம்ப கோவப்படுவார். அவர் இப்போ இருக்கிற நிலைமையில் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. அவர் காதுட்டு போச்சுன்னா உண்மையாலுமே அவர் கோவப்பட்டு மேலே மறுபடியும் டென்ஷன் ஆயிடுவார். ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் கொஞ்ச நேரம் தூங்கினாருமா, இப்போ ஏதாவது சொன்னோம்னா இதையும் சேர்த்து தலையில் ஏற்றிக்கிட்டு ரொம்ப ப்ரெஷராக சுற்றிட்டு இருப்பார். அதனால் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்க ராஜியும், ஆமாங்க அத்தை, இப்போதைக்கு இதெல்லாம் யார்ட்டையும் போய் சொல்ல வேண்டாம், வேண்டாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, நான் எதுவும் சொல்லல, நீங்களும் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் ராஜிக்கு ஞாபகம் வருது. மீனாக்கா விஷயத்தில் நீங்கள் மாமா விஷயத்த வெளில சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தயவுசெய்து அத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க அத்தை ப்ளீஸுங்க அத்தைன்னு சொல்கிறாங்க.